வணக்கம், சம்பிரதாய ஸ்டோர். உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன். இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் வந்து இப்போ விஐபி வளையல் மேலே காட்டியிருக்கேன் இல்லையா? விஐபி வளையல் வாங்குறது இல்லாமல் இப்போ சீமந்தத்துக்கும் நிலங்குக்கும் வச்சு கொடுக்குறதுக்கு, ஒரு சுப விசேஷம், சுமங்கலி பூஜை இதுக்கெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி கம்மி ரேட்லேருந்து வளையல் காட்ட போகிறேன் நான். கம்மி ரேட்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 25 ரூபாயிலேருந்து காட்ட போகிறேன் நான். 25 ரூபா வளையல்ன்றது இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து 25 ரூபா. அதாவது இந்த வளையல் மாதிரி இது காட்டுற ஒரு வளையல் காட்டிட்டுனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு தெளிவாக இருக்கும். இதெல்லாம் 25 ரூபா டசன். அதாவது 30 ரூபா விற்கிற வளையல், 40 ரூபா விற்கிற வளையல் இதெல்லாம் வந்து 25 ரூபா தான் போடுவேன். பாக்ஸாக எடுக்கும்போது வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ரேட்டுக்கு வருவது வளையல். இதெல்லாம் 25 ரூபா தான் இந்த ரேட்டு வளையலாம். ரெண்டாவது வந்து இருங்க வரேன். இந்த வளையலும் பழைய மாடல் வளையல் மாதிரி தான் இருக்கும். இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் 25 ரூபா. பாக்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், 4 பேர் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 25லேருந்து ஸ்டார்ட். இந்த வளையல் வந்து நார்மலாகவே 30 ரூபான்னு விற்கிற வளையல். இதெல்லாம் இந்த பாக்ஸு இதில் நிறைய டிசைன் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 300 டிசைன் வரும். நிறைய பாக்ஸ். இதெல்லாம் வந்து 25 ரூபா தான். இதெல்லாம் டசன். இது எல்லாமே 25 தான். இதெல்லாம் வந்து இதிலே வந்து இந்த புள்ளி வளையல் ஒன்று வரும் பாருங்க. இதிலே வந்து செகண்ட் குவாலிட்டி. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டின்றது இந்த மாலையில் வரும். அது டசன் 40 ரூபா. இதெல்லாம் 25 ரூபா. இன்னொரு ரகம் ஒன்று இருக்குது, திருப்பதி வளையல் ஒன்று இருக்குது. அதில் ஏவும் பி ஏ வயது இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான வளையல் தானே. இது வரும். இந்த வளையலுக்கு நான் இப்போ போட்டுட்டுனா நீங்கள் கண்டிப்பாக இது ஆர்டர் தான் நிறைய கொடுப்பீங்க. இந்த வளையலை பாருங்களேன். இதில் மேக்ஸிமம் இதில் என்னென்னா ஒரு வளையலுக்குமே வந்து நம்ம சம்பிரதாய முறைப்படி பச்சை, சிகப்பு, கோல்டு இதில் எல்லா வளையலையுமே கலந்து வரும். அந்த சிறு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த சிறு புள்ளி வந்து உங்களுக்கு வந்து பச்சை, சிகப்பு, கோல்டு, அது எந்த நீங்கள் வளையல் எடுத்தாலும் அதில் வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லா வளையலுமே காட்டுற பாருங்கள். இந்த பாருங்கள், இது மஞ்சள், இதுலேயும் அந்த பச்சை, சிகப்பு வந்துடும். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து திருப்பதி வளையல். இது முதல்ல ஆரம்பத்தில் வந்தது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, வரல. அப்புறம் இப்போ பழைய மாதிரி வருது. இதில் பச்சை, மருதாணி பச்சை, மயில் கலர், நிறைய கலர் வரும். அதாவது மெரூன், டார்க் பச்சை, சிகப்பு, நேவி ப்ளூ, இது வந்து மயில் கலர். இதுலேயும் அதே தான், பச்சை, சிகப்பு, மெரூன் எல்லாத்துலேயுமே வரும். நம்ம சம்பிரதாய இந்த வளையல் என்னென்னா இந்த சாயம் மட்டும் இதில் போகவே போகாதுங்க. நம்ம எவ்வளோ நாள் போட்டுருந்தாலும் அதோடைய எனாமல் வந்து விழாது, தண்ணியில் போகாது. வளையல் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இந்த வளையல் கையில் போட்டாலே இந்த பெங்களூர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த வளையல் நிறைய பேர் கையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பச்சை, சிகப்பு, மெரூன் இல்லாத கையே இருக்காது. அதில் இந்த வளையல் போடாதவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகான வளையல் இது. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்த வளையல்னு சொல்லலாம் இது. ஆனால் தான் யூடியூப்பில் எல்லா வளையலையும் நான் காட்டியிருக்கேன். இந்த வளையலை மட்டும் என்னால் காட்டவும் முடியல. இதில் வந்து மேலே புள்ளி வச்ச மாதிரி வருதா. இன்னொரு ரகம் ஒன்று வந்திருக்கு பாருங்களேன். அது இன்றைக்கி தான் வந்தது. இந்த பாருங்க, இதில் வந்து எனாமல் அப்படியே வளையலோடு சேர்ந்து வரும். மேலே வராது, அப்படியே வளையலோடு சேர்ந்து வரும். மேலே இருக்கிற சிறுவும் புள்ளி வந்து அப்படியே உள்ளுக்குள்ளவே இருக்கிறது. இந்த வளையலும் சாயம்லாம் போகாத வளையல் தான். ஆனால் இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற வளையலில் வந்து இவ்வளோ குவாலிட்டி இருக்குது. அது நம்ம கடையில் இருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷம் தான். இது ஆர்டர் கொடுக்குறவங்க பாக்ஸில் வந்து கொடுத்துருங்க. 1 டசன் 2 டசன் இதெல்லாம் கொடுக்க முடியாது. சப்போஸ் இது வந்து வளகாப்புக்கு ஏதாவது பூஜைக்கு என்ன கொடுக்கணுன்னா நீங்கள் கம்மி ரேட்டு வளையல்னு சொல்லி பாக்ஸ் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் கொரியரில் அனுப்பிடுவோம். இதில் வந்து ஏபின்னு வரும், இது பி வந்து இந்த பாக்ஸு. இதில் டார்க் பச்சை, சிகப்பு அதே மாதிரி தான். மொத்தம் 6 கலர் வரும் ஒரு பாக்ஸுக்கு. ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து 12 கலர் வரும்.
இதெல்லாம் வளையல் ரகம் வந்து ரொம்ப அருமையான ரகம். இந்த கம்மி ரேட் வீடியோ போடுறதுக்காக தான் நான் இந்த முக்கால்வாசி வந்தது. அப்புறம் இந்த கட்டிங் வளையல் வந்து பச்சை கொஞ்சம் கம்மியாகவே எல்லா நேரத்துலேயும் கிடைக்கல. இப்போ வந்திருக்குது மறுபடியும் பச்சை சிகப்பு மெரூன் இந்த பாக்ஸும் வந்துருச்சு. நான் கையில் போட்டிருப்பேன் இல்லையா அந்த வளையல் இது. ரெண்டாவது இன்ஸ்டாவை பார்த்தா ரொம்ப பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த இன்ஸ்டாவில் மெசேஜ் வர்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் எங்கள் பொண்ணு வந்து சொன்னாங்க, இன்ஸ்டாவில் இவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பார்க்காம இருந்திருக்கேம்மான்னு. எனக்கு நிஜமாவே தெரியாது. ஏதோ ஃபோட்டோ எடுத்து அப்படியே 3 பட்டனை தட்டுறேன் போதும், இதான் எனக்கு தெரியும். மற்றபடி நான் ஏதோ குத்து மதிப்பாக தான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் போட்டுன்னு இருக்கிறேன். யாருமே இல்லைம்மா, அதனால் நானாக போட்டுன்னு இருக்கிறேம்மா. தலையெழுத்து இவங்களாம் வந்து வெளியே போயிடுறாங்களோ, அதனால் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. ஆனால் நானே போட்டுன்னு இருக்கிறேன். அதனால் வந்து இன்ஸ்டாவை பார்த்து எதனா தவறுதல் இருந்தாலும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஆர்டர் அதிகமாக இருக்குது. வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் அனுப்புறது எனக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பும் போது நான் வந்து நீங்கள் உங்கள் கூட நான் பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்கும் புரியும். டிசைன் எடுத்து உடனே கொரியர் அனுப்புவேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். அதனால் எந்த தப்பும் இல்லை. வாட்ஸ்அப்பு கால் எடுக்க மாட்டுறாங்க, ரிப்ளை பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாகவே அதெல்லாம் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் உடம்பு சரியில்லாமனால தான் எதுவுமே சரியாக வரல. ஆனால் இது வந்து என் ஃபோன்லேருந்து அனுப்புறதுனால நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க. நான் அம்மாச்சி வந்து கரெக்டாக பார்த்து எடுத்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பேன். ஆர்டர் கொடுக்கறதுக்குனே 2 பிள்ளைங்களையும் போட்டுட்டேன் நான். உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோடனே டக்குன்னு நீங்கள் இது ஃபைனல் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் கொடுக்குறீங்க, அப்புறமேட்டு நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க. அதனால் வந்து அந்தந்த பொருளை எடுத்து வைக்கும் போது பசங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. அதனால் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணி கன்ஃபார்மாக வேணும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக கேளுங்க, நாங்கள் கரெக்டாக சொல்லிவிடுவோம். கொரியரும் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ரெண்டாவது வந்து இன்னும் வளையலுங்கெல்லாம் வந்திருக்கு, விஐபி வளையல்லாம் வந்திருக்கு. அடுக்கணும். இப்போ அடிக்கிட்டு தான் இருந்தேன், சரி அதுக்குள்ளே ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டேன். நாட்டு வளையலும் நிறைய டிசைன் வந்திருக்குது. அப்புறம் நகை செட்டு, 50 நகைங்க, செயினுங்க, கம்மல், அட்டிகை, ஆரம், வளையல், 50 வளையல்லாம் வேறு வந்திருக்கு. 50 வளையல் காட்டவே இல்லையா? அப்படியே வீடியோ உருண்டு பாருங்க எடுக்கிறதா இருந்தது. நான் 50 வளையல் நேற்று நைட் வந்தது, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அதனால் இந்த பாக்ஸை வந்து அப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். வந்திருக்கு வளையல். அதனால் வந்து அடுத்த வீடியோவில் 50 ஆரம் நெக்லஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தோடை அடிக்கிறதுக்கு நான் அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டேன், யூடியூப் போட்டுரு. அப்படியே அது இன்றைக்கி வந்து சரக்கு கொஞ்சம் மாற்றி வந்து இந்த வளையல் சரக்குலாம் வந்து இன்றைக்கி எல்லா ஐட்டம் வளையலையும் அடிக்கிறதுக்கிறோம்மா. கொஞ்சம் டெமோவுக்கு கொஞ்சம் அடிக்கிறதுக்கிறேன். நீங்கள் இதில் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பிக் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து மாலையாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கம்மியாகவே வரும். இப்போ 10 டசன் 20 டசன் வர மாலைகள்லாம் கூட இருக்குது. மேக்ஸிமம் அந்த 10 டசன் வந்து ஒரு 50 பேர் கொடுக்கலாம், 20 டசன் வந்து ஒரு 20 பேர் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற வளையல் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்புவேன். டேமேஜ் இல்லாமல் அனுப்புறதுக்கு எனக்கு பாக்ஸாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 டசன் 3 டசன் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். வளையல் வந்து கண்ணாடியில் வந்து கொரியர் அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் எல்லாத்தையும் கலெக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுக்கும்போது எங்களுக்கு திருப்தியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து உங்கள் கையில் சேரும்போது சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.